அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்துல பிரசாந்த் கமலம்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. விவசாயம் தான் அவங்களோட பூர்வீக தொழில். அவங்களுக்கு சோமு சுமன் 2 பசங்க இருந்தாங்க. அதுல சோமு சரியான சோம்பேறி. சாப்பிடுவதும் தூங்குறது மட்டும்தான் அவனுக்கு புடிச்ச வேலை. அவனை நினைச்சு பிரசாந்த் ரொம்ப வருத்தப்பட்டார். பிரசாந்த் ஒரு கடின உழைப்பாளி. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே தோட்டத்துக்கு போய் கடினமா உழைப்பாரு. சாயங்காலம் தோட்டத்தில் இருந்து விளைஞ்ச காய்கறிகளை சந்தையில போய் வித்துட்டு வருவாரு. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எதிர்பாராத ஒரு வாகன விபத்துல பிரசாந்த் இறந்துட்டாரு. பிரசாந்த் இறந்தப்புறமும் கூட சோமுக்கு பொறுப்பே வரல. அவன் சாப்பிடுவதையும் தூங்குறதையும் தான் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை நினைச்சு கமலா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மணி 10 மணி தானமா ஆகுது, அதுக்குள்ள ஏமா இப்படி அவசரப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்பா உயிரோடு இருக்கும்போது 10 மணிக்கெல்லாம் தோட்டத்து வேலையை முடிச்சிட்டு வந்துருவாரு. நீ என்னடானா 10 தானே ஆகுதுன்னு இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்க. உன்னோட எதிர்காலத்தை நினைச்சா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முக்கியமானது சாப்பாடும் தூக்கமும் மட்டும்தான். நான் அதை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவேன். கடின உழைப்ப பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. தம்பி, மத்தியானம் சமையல் பண்றதுக்கு வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்லப்பா. மார்க்கெட் வரைக்கும் போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாப்பா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எல்லாம் என்னைக்கு திருந்த போறேனே தெரியல. நீ திருந்தணும்னு நான் ஃபாஸ்டிங் போட்டு பிரேயர் பண்ணணும் போல இருக்கு. பாட்டி, ஏதாவது விசேஷமா என்ன? காலையிலே சந்தை பக்கம் வந்திருக்கீங்க? பிரைஸ் லார்ட் கமலா, வேற ஒண்ணும் இல்ல, பூசணிக்காய் விதைகள் வாங்கதான் வந்தேன். காலையிலே வந்தாதான் கிடைக்கும்னு சாப்பிட்டோன்னு கிளம்பி வந்துட்டேன். போன வாரம் தானே அவரைக்காய் விதை வாங்கிட்டு போறேன்னு சொன்னீங்க. இந்த வாரம் பூசணிக்காய் விதை வாங்கிட்டு போறீங்களா? பெரிய கார்டன் செட் பண்றீங்க போல இருக்கே. உனக்கு விஷயமே தெரியாதா? வர 30ஆம் தேதி நம்ம ஊர் தலைவருக்கு பிறந்த நாள். அவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஊர் மக்களுக்கு அவர் போட்டி அறிவிச்சிருக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் பூசணிக்காய் விதைகளை வாங்கி அவங்க வீட்டு தோட்டத்துல நடனம். யார் பெரிய பூசணிக்காவ ஊர் தலைவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பரிசா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தங்க காசு பரிசா கொடுக்கறதா சொல்லிருக்காரு. அப்படியா பாட்டி? எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நான் சும்மா காய்கறி வாங்கிட்டு போலாம் சந்தை பக்கம் வந்தேன். சோமு உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? நான் நேத்தே இந்த விஷயத்த சோமு கிட்ட சொல்லிட்டேன். காலையில மறக்காம சந்தைக்கு வந்துரும்னு சொன்னேன். ஒரு வேளை அவன் மறந்துட்டான் போல. அவனை பத்தி நினைச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. சாப்பிடுறதும் தூங்குறதும் மட்டும்தான் கரெக்டா செய்யறான், வேற எந்த வேலையும் செய்யறது இல்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத கமலா, நான் சோமுக்காக டெய்லி பிரேயர் பண்றேன். கட்டாயமா அவனோட வாழ்க்கையில சீக்கிரம் ஒரு மாற்றம் உண்டாகும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. டைம் ஆயி போச்சு. சின்ன பையன் ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி சமையல முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். ஓகே கமலா, சந்தைக்கு போனோம்னா முதல்ல பூசணிக்காய் விதைகளை வாங்கு, அதுக்கப்புறம் காய்கறி வாங்க போ. நான் போயிட்டு வரேன். காய்கறி கடையில கத்திரிக்காய் வாங்கலாம், கம்ப்யூட்டர் கடையில கம்ப்யூட்டர் வாங்கலாம். சமாதானம் வாங்க முடியுமா அண்ணே? அக்கா, சமாதானம் வாங்க முடியுமா? என்ன கடைக்காரங்க, இன்னைக்கு வியாபாரம் படிச்சோரு போல இருக்கு. பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர் தலைவர் போட்டி அறிவிச்சிருக்கிறனால இன்னைக்கு காலையிலேயே சந்தை களை கட்டிருச்சு. காய்கறிகளை விட பூசணிக்காய் விதை தான் ரொம்ப அமோகமா வித்துக்கிட்டு இருக்கு. அண்ணா, எனக்கும் அப்படியே ஒரு பாக்கெட் பூசணிக்காய் விதை கொடுத்துருங்க. 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல காயா போட்டுதாங்கண்ணா. நம்ம கடையில எல்லா பொருளும் நல்ல பொருளாதாம இருக்கும். விதைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி விதைகள். மொத்தம் 100 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. இவன் என்ன இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான்? சாப்பிட்டு தட்டை கூட எடுத்து வைக்கல. கையையாவது கழுவுனானா என்னமோ தெரியல. ஏய் தம்பி சோமு,
என்னம்மா, சுட சுட மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வந்து தட்டுல வச்சாங்க, சாப்பிடறதுக்குள்ள எழுப்பி விட்டீங்களா? டேய், தூக்கத்துல கூட சாப்பாடை பத்தி தான் நான் கனவு காணுவேன். முதல்ல எந்திரிச்சு சாப்பிட்ட தட்டை கழுவி வைப்போம். கையில என்னம்மா வச்சிருக்கீங்க? ஏதோ வேர்க்கடலை பாக்கெட் மாதிரி இருக்கு. இது வேர்க்கடலை பாக்கெட் இல்ல, பூசணிக்காய் விதை. எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. மறக்காம இதை எடுத்துட்டு போய் தோட்டத்துல விதைச்சு வை. சந்தையில இருந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அடடா, நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்து போயிட்டேன். நம்ம ஊர் தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு யாரு பெரிய பூசணிக்காவை எடுத்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு தங்க காசெல்லாம் தராராம். இது சீக்கிரமா எடுத்துட்டு போய் நம்ம தோட்டத்துல விதைச்சு வைங்க. நீதான் அடிக்கடி சொல்லுவியே, நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்னு. உனக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பூசணிக்காய் விதைய நல்லா வளர்த்தி எடு. நான் தோட்டத்துல இருக்கிற மத்த வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். பூசணிக்காய் செடியை வளர்க்கறது அவ்வளோ ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க அந்த விதைய சோஃபால வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு நல்ல டேஸ்டா இருந்துச்சு. ஏதோ ஒரு கூட்டு பண்ணிருந்தீங்களே புதுசா, என்ன கூட்டுமா அது? இது என்ன கூட்டு எனக்கு தெரியும். இது பூசணிக்காய் கூட்டு. பூசணிக்காவையும் பருப்பையும் போட்டு அம்மா சூப்பரா செஞ்சிருக்காங்க. நம்ம தோட்டத்துல இருக்கிற பூசணிக்காய் செடிகள்லாம் என்ன பருவத்துல இருக்கு? செடிகள் எல்லாம் பூவிட ஆரம்பிச்சிருச்சா? அடடா அம்மா, நீங்க பூசணிக்காய் விதை கொடுத்ததே நான் மறந்து போயிட்டேன். நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன சோமு, நீ இப்படி பண்ணிட்ட? இந்த தடவை நம்ம போட்டியில கண்டிப்பா கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு எப்படி செடிகளை வேகமா வளர வைக்கிறது எல்லா டெக்னிக்கும் தெரியும். நான் அந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது ஜூலை 30ஆம் தேதிக்குள்ள இந்த பூசணிக்காய் விதையில இருந்து பெரிய காய காய்ச்சி வச்சிருவேன். இப்பவே இந்த விதைகளை எடுத்துட்டு போறேன். ஊர் மக்கள் எல்லாரோட செடிகள்லயும் கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கு. என்னோட செடிகள்ல இப்பதான் பூ விட்டு இருக்கு. இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள ரொம்ப திட்டுவாங்க. இந்த செடிகளுக்கு அதிகமான உரங்களை போட்டு அதிகமான தண்ணி ஊத்தி எப்படியாவது சீக்கிரமா நம்ம நிறைய காய்களை கொண்டு வரணும். எப்படியோ நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி செடிக்கு 2 வாரத்துக்கு தேவையான உரத்தை ஒரே நாள்ல போட்டாச்சு. நம்ம செடியில தான் பெரிய பூசணிக்காக காய்ச்ச போகுது. தங்க காசு நாம தான் வின் பண்ண போறோம். செடி வேகமா வளரணும்னு அதிகமான உரம் போட்டதால சோமுவோட பூசணிக்காய் செடி கருகி போச்சு. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மேரி பாட்டி தோட்டத்துல விளைஞ்ச பூசணிக்காவை பத்தி தான் ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பரிசு கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்ம தோட்டத்துல பூசணிக்காய்கள் எப்படி வந்திருக்குன்னா, ஊர் தலைவர் போட்டி அறிவிச்ச உடனே அம்மா பூசணிக்காய் விதைகளை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் அதை விதைக்கவே மறந்துட்டேன். 1 மாசத்துக்கு முன்னாடிதான் விதைகளை எடுத்துட்டு வந்து தோட்டத்துல விதைச்சேன். போன வாரம் வந்து பார்க்கும்போது செடியில பூக்கள் தான் இருந்தது, ஒரு காய் கூட இல்ல. சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி நிறைய உரங்கள் போட்டேன். அந்த உரங்கள் தாங்காம செடிகள் கருகிய போச்சு. இந்த விஷயத்த இன்னும் அம்மா கிட்டயே நான் சொல்லல. சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. காலத்தே பைசைன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? அம்மா விதை கொடுத்தோன்னே நீ போட்டிருந்தீங்கன்னா இந்த நேரம் நமக்கு நல்ல பெரிய பூசணிக்காய் கிடைச்சிருக்கும். பரவாயில்ல விடுனா, அடுத்த வருஷம் நம்ம போட்டியில கலந்துக்கலாம். அங்க பாருடா சுமன், மேரி பாட்டி வராங்க. சோமு, சுமன், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? எங்க வீட்டுல விளைஞ்ச பூசணிக்காவை ஒரு பெரிய டப்பால போட்டு அழகா பேக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அதை எடுத்துட்டு போய் ஊர் தலைவரோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஆலமரத்தடியில வைக்க முடியுமா? ஒன்னும் கவலைப்படாதீங்க பாட்டி, நாங்க பத்திரமா வச்சுட்டு வந்துடுறோம். டேய் சுமன், நீ சொன்ன மாதிரியே மேரி பாட்டியோட தோட்டத்துக்காய் எவ்வளவு பெருசா இருக்கு பாருடா. அத அவங்க அழகா பேக் பண்ணிருக்காங்க வேற. கட்டாயம் பரிசு இவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டேய் சுமன், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. நம்ம தான் அந்த பெட்டி எடுத்துட்டு போய் ஆலமரத்துக்கு அடியில வைக்க போறோம். நம்ம பேரையே அந்த பெட்டி மேல எழுதிடலாம். அப்ப தங்க காசுகள் நமக்கு தான் கிடைக்கும். ஊர் தலைவர் கொடுக்க போற தங்க காசுக்கு ஆசைப்பட்ட சோமு
பெட்டியில தன்னோட பேரை எழுதி எடுத்துட்டு போய் மரத்துக்கு அடியில வச்சிட்டான். வாழ்த்துக்கள் மேரி பாட்டி. பூசணிக்காய் வளர்ப்பு போட்டியில நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஊர் மக்கள் எல்லாரோட பூசணிக்காவை விட உங்க பூசணிக்காய் தான் பெருசா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப ருசியாவும் இருந்துச்சு. நீங்க அந்த பூசணிக்காவை பேக் பண்ணி கொண்டு வந்திருந்த விதம் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு பாட்டி. நீங்க கொண்டு வந்த பெட்டியில உள்ள மேரினும் வெளியே சோமுன்னு 2 பேர் இருந்துச்சு. அதுக்குண்டான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா பாட்டி? ஓ சோமுவா, எங்க பக்கத்து வீட்டு பையன் பேரு தான் சோமு. பூசணிக்காவை வளர்த்தது பேக் பண்ணது எல்லாம் நான் தான். அதை கொண்டு வந்து என்னால ஆலமரத்தடியில வைக்க முடியல. அதனால சோமு கிட்டையும் சுமன் கிட்டையும் உதவி கேட்டேன். அவங்கதான் அதை கொண்டு வந்து ஆலமரத்துக்கு அடியில வச்சாங்க. ஒருவேளை கொண்டு வந்து வைக்கும் போது விளையாட்டா அவங்க பேரை எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான விஷயம். அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பரிசு பொருள் உங்களுக்கு தான் சொந்தம். வாழ்த்துக்கள் மேரி பாட்டி. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். மேரி பாட்டி நம்மளை பத்தி நல்ல விதமா சொன்னனால ஊர் தலைவர் மேற்கொண்டு எதுவும் விசாரிக்காம விட்டுட்டாரு. மேரி பாட்டி மட்டும் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஊர் தலைவர் நம்மள விசாரிச்சு தண்டனை கொடுத்திருப்பாருடா. கமலா, கமலா, அண்ணா, மேரி பாட்டி குரல் கேக்குதுண்ணா. மேரி பாட்டி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் சோமு சுமன், இங்கதான் இருக்கீங்களா? இந்தாங்க, ஆளுக்கு ஒரு கோல்ட் காயின் வச்சுக்கோங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா. காட் பிளஸ் யூப்பா. பாட்டி, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாட்டி. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். சோமு, நடந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும்பா. நீ எதுக்காக அதுல பேர் எழுதலன்றதும் எனக்கு தெரியும். மன்னிப்பு என்கிட்ட கேட்காதப்பா. ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. ஏசப்பா தான் உன்னோட பாவங்களை மன்னிக்கிறவர். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சும் கூட ஊர் தலைவர்கிட்ட எங்களை பத்தி எதுவும் தப்பா சொல்லல. கோல்டு காயின் வரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. உங்களால மட்டும் எப்படி பாட்டி இப்படி எல்லாம் பண்ண முடியுது? அதுக்கு காரணம் ஏசப்பாவோட அன்பு தான்ப்பா. ஏசப்பாவோட அன்பு என்னோட பாவங்களை மன்னிச்சுது. அது போல மத்தவங்க தவறு செய்யும் போது மன்னிக்கிறது என்னோட கடமைப்பா. பாட்டி, நான் இனிமே சோம்பேறியா இருக்கவே மாட்டேன் பாட்டி. அது மட்டும் இல்ல, எந்த குறுக்கு வழியிலையும் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டேன். நல்ல கடினமா உழைச்சு எங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடுவேன். உன்னோட மனமாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோமு. உன்னோட மனமாற்றத்திற்காக உங்க அம்மா ரொம்ப நாளா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கோல்டு காயின் வாங்கினப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோம்பேறித்தனத்தால சோமு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு இந்த கதையில பார்த்தோம். பைபிளில் கூட ஒரு அழகான வசனம் இருக்கு. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்னும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். நீதிமொழிகள் 13:4. படிக்க வேண்டிய நேரத்துல படிங்க, விளையாடுற நேரத்துல விளையாடுங்க, ப்ரேயர் பண்ற நேரத்துல ப்ரேயர் பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிளஸடா இருக்கும். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.